வெற்றி வெற்றி வெற்றி. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் போதையின் ராஜா. இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன தெரியாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரோட மனசுலயும் என்னோட சாம்ராஜ்யம் தான் கொடிகட்டி பறக்குது. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை கொல்லக்கூடிய இனிமையான விஷம். இந்த முட்டா பசங்க என்ன பயன்படுத்தி அவங்களோட சாவ அவங்களே தேடிக்கிறாங்க. நான் தான் இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழியிறாங்க. இந்த மனிதர்களை நான் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மனித சமுதாயத்தையே மரண பயத்துல நான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன். பலவீனமான மனுஷங்க அத்தனை பேரையும் நீ உன்வசப்படுத்தி வச்சிருக்க. இந்த கொடூரமான குணம் எதுக்கு உனக்கு? இப்போ உன்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. நீ செய்யற பாவம் எல்லாம் இதோட முடிய போகுது. உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு நினைவே இருக்காது. பீடி, சிகரெட், கஞ்சா, மது, போதை மருந்து இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகள். நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய வையுங்கள். நம்ம ராஜ்யம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுங்கள். போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. நான் தான் புகையில பல பேர் என் வலையில, கடைசியில விதியை எழுத போறேன் அவங்க தலையில. கேன்சர் வந்துடும் கண்ணத்தோட சதையில. நான் எல்லாரோட மனசையும் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சதா? மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயுமே நான் கிடைப்பேன். யாரு வேணும்னாலும் என்ன அடையலாம். சின்ன சின்ன பசங்க கூட என் வலையில விழுந்து கிடக்காங்க. ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், கல்லீரலை கிழிச்சு நாசப்படுத்திடுவேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து. நான் தான் சாராயம், உங்க இவருக்கு இனிமே நான் தான் அபாயம். ரம்மு, பீரு, ஜின்னு, ஒயினு இது எல்லாமே என்னோட வேற வேற பேரு. மனுஷங்க என்ன ரொம்ப ஆசாசைய குடிக்கிறாங்க, அப்புறமா அவங்க உயிரை நான் ரொம்ப குஷியா குடிக்கிறேன். மனுஷங்க எட்ட குடிச்சுக்கிட்டு போதையில வண்டி ஓட்டுறாங்க. நான் அவங்க போற பாதைய மாத்தி நேரா சுடுகாட்டுக்கு வழிய காட்டுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே நான் தான் நம்பர் ஒன். மதுக்கடையில மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா வீடுகளிலும் நிறைஞ்சு இருக்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு குடும்பத்தையே சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி விடுவதுதான் என் வேலை. நான் தான் ட்ரக்ஸ், மனுஷங்களை சல்லி காசுக்கும் உதவாம பண்ணிடுவேன். ஹெராயின், கஞ்சா, பிரவுன் சுகர் இது எல்லாமே என்னோட வேற வேற பேர்கள். ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலயும் நான் கொடிகட்டி பறக்கிறேன். நான் எல்லா இடத்துலயும் மறைமுகமா நிறைஞ்சிருக்கிறேன். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் தவிக்கிறான், கிடைக்கலனாலும் தவியாய் தவிக்கிறான். நல்ல மனிதர்கள் என்ன அடைய பொய் பேசுறாங்க, திருடுறாங்க,
கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் கோடீஸ்வரன். பண்டிதர்களை கூட தெருக்கோடியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். ஆ, 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 ஆ. நான் தான் சிகரன். நான் இப்போ உங்க எல்லாருக்கும் காட்ட போறது மரணத்தோட கேட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே என்ன உபயோகப்படுத்துறாங்க. இந்த நாகரிக உலகத்துல இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், முதியோர்கள்னு எல்லா மனிதர்களுமே என்ன பயன்படுத்துறாங்க. ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன், ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். பீடி, சுருட்டு, இது எல்லாமே என்னுடைய பெயர் தான். இந்த உடம்பு என்கிற ஃபேக்டரியில மனுஷனோட நுரையீரலை கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் புகைப்போக்கியாக வச்சிருக்கேன். டிபி, கேன்சர், த்ரோட் கேன்சர், இந்த எல்லா வியாதிகளுமே என்னாலதான் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது. கேட்டியா? நான் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கேன். நான் தான் எல்லாமே. எனக்கு வெற்றியின் வரம் கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. என்னை விட்டு போறேன்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலபத்துல போக முடியாது. போகவும் விட மாட்டேன். ஹே முட்டாள் போதை அரக்கனே, மனிதர்களை அழிப்பதற்கு உன்னிடம் 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னிடமும் சக்தி நிறைந்த 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. ஓ, அப்படியா? யார் அந்த 4 பேர்? எங்கே காட்டு பார்ப்போம். இதோ வருகிறார்கள் அந்த 4 நபர்கள். ரஞ்சித், ரஞ்சித், என்னடா பண்ற? ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், வாடா இங்க. என்ன இது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்கு, இன்னும் சாப்பிடலையா? வர வர உன் போக்கே சரியில்லை. நைட்ல சரியா தூங்க மாட்டேங்கிற, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. அப்பா வரட்டும் சொல்றேன். சரிம்மா, விடு விடு. எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே இருக்காதீங்க. ஒரே இரிட்டேஷனா இருக்கு. எங்க அம்மாவை காணும்? இதான் சரியான நேரம். இது போட்டா எவ்வளவு சுகமா இருக்கு. ரஞ்சித், என்னடா பண்ற? என்ன மறைக்கிற? கையில என்ன வச்சிருக்கிற? என்னோட காமிடா. ஐயோ, என்னடா இது? எத்தனை நாளா இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்கா அக்கா, யார்கிட்டயும் சொல்லாதீங்க அக்கா. நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்பா அம்மாட்ட கூட சொல்லாதீங்க அக்கா. ரஞ்சித், போதை பொருளை பயன்படுத்தியதை நான் பார்த்தேன். என்ன போதை பொருளா? நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். அவனுக்கு நடவடிக்கையே சரியில்லை. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம் அனைவரும் இந்த வாரம் முழுவதும் அவனுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவிடலாம். ரஞ்சித், ரஞ்சித், வாப்பா யோகா பண்ணலாம். அப்பா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. இல்லப்பா, வாப்பா போகலாம். ரஞ்சித், என்னப்பா டயர்டா இருக்க? நான் உனக்கு பிரியாணி சமைச்சு வச்சிருக்கேன், வாப்பா வந்து சாப்பிடு. அப்படியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். ரஞ்சித், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு அங்கிள். ரஞ்சித், நம்ம ஊர்ல புதுசா ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டி இருக்காங்க. வா, நாம் போய் பார்க்கலாம். ரஞ்சித், ரஞ்சித், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீதான் நல்ல டான்ஸ் ஆடுவே. வா, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். ஒரு
வாரத்திற்கு பிறகு. இந்த வாரம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன். போதைப் பொருளை பற்றிய நினைப்பே எனக்கு வரவில்லை. ரஞ்சித், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்ச நாட்களாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தேன். இப்போதான் எனக்கு புரிந்தது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் என்று. என் உடம்பை நானே கெடுத்து விட்டேன். உங்க அன்பும் பாசமும் என் தவறை உணரச் செய்தது. இனிமேல் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். வெற்றி வெற்றி போதை அரக்கனே, இப்பொழுது புரிகிறதா நான் யார் என்று? நாங்கள் நினைத்தால் உன்னை அழித்து விடுவோம். நீ சொல்வது உண்மைதான். நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். இவர்களைப் போல் குடும்பங்கள் இருந்தால் என்னால் நிலைத்து நிற்க முடியாது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எங்கும் இல்லை.